ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நான் கூட என்னடா சடனாக ஒரு ப்ரொமோ உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அதுக்கான ரீசன் வந்து லாஸ்ட் ப்ரொமோடைய கண்டென்ட்டே இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலாம், அதாவது ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகலாம். அது வந்து அப்கமிங் வீக்கில் தான் கண்டினியூ ஆக போகுது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து அந்த அப்பளம் காய வைக்கிற சீன், விஜயோட கியூட் அட்ராசிட்டிஸ், அந்த மிளகாவை தூக்கி போடுறது, அதை காவேரி பார்த்துடுறது, அது வந்து விஜய் தான் பண்ணாருன்னு தெரிஞ்சு பாட்டி வந்து காவேரி எப்படியாவது தனியாக விட்டுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாரதாமாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஈவன் அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து கரெக்டாக நின்றுட்டு காவேரியை பார்த்து பேசும்போது சாரதாம்மா வந்துடுறாங்க. புருவத்தை அருவா மாதிரி தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்து காவேரி அப்படின்னு ஒரே வார்த்தை தான் மேடம் வந்து போயிட்டாங்க. அண்ட் சந்தில் மருமகனை வந்து லூசு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அண்ட் நேற்று ப்ரோமோ பார்த்து நான் கூட இந்த ஹவுஸ் ஓனர் தான் வந்து விஜய்க்கு கம்பல் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி விஜய் தான் ட்ரிங்க்ஸே வாங்கிட்டு வந்து ஹவுஸ் ஓனருக்கும் கொடுத்து அவரும் குடிச்சிட்டு இருக்காரு. உண்மையாகவே இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அவர் வந்து ஃபேமிலி அண்ட் காவேரி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு. இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரும் அப்படின்றது விஜய்க்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை ஏன் பண்ணாரு? ஏன்னா அவர் உள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக அப்படி காட்டியிருக்காங்க போல. எனிவேஸ் நிறைய பாட்டு பண்ணாரு. அதுலயுமே காவேரிக்கும் விஜய்க்கும் க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு சாங் கண்ணே கலைமானி சாங்குமே பாடினாரு. அவர் சொன்ன ஒரு டயலாக், லவ் மட்டுமே இருக்க ஒரு மேரேஜ் அப்படின்னு சொன்னது, அப்புறம் இங்க இருக்கா ஹார்ட் புள்ள, அப்புறம் தங்க புள்ள, இதெல்லாம் இன்னைக்கு எபிசோட ஹைலைட்ஸா இருந்துச்சு. அண்ட் சாரதாம்மா கொஞ்சம் தன்மையா பேசினா நல்லா இருக்கும். ஈவன் நான் கோவத்தை கூட தன்மையா காட்டலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. மற்றபடி குமரன் போனாரு. குமரன் போயிட்டு அவர் சார்பில் சில விஷயங்கள் சொல்லி அவருக்கு ஈவன் நான் ஹவுஸ் ஓனருக்கு ஃபுல் விஷயத்தையும் சொல்லலை. இனிமேல் அடிக்கடிக்கு இந்த ட்ரிங்க்ஸ் சீன் வச்சு அவருடைய அந்த லவ் ஸ்டோரி என்னெல்லாம் நடந்துச்சு இது வரைக்கும் அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற மாதிரி காட்டுவாங்க போல. பட் இன்னையோட அந்த ட்ரிங்க்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். பிகாஸ் நான் கூட இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக அந்த க்ரீன் காஸ்டியூம், அதாவது ப்ரொமோவில் வந்த கண்டென்ட் வராதுன்னு நினச்சேன். பட் சடனாக வந்து பொழுது வெடிஞ்சு லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் பொழுது வெடிஞ்சு அந்த காஸ்டியூமில் விஜய் அண்ட் காவேரி ஒரு ஸ்ட்ரீட்டில் மீட் பண்ணுற மாதிரி மட்டும் காமிச்சிட்டாங்க. பட் டயலாகே வேண்டாம். ஜஸ்ட் காவேரி ஒரே ஒரு பார்வை தான், நேற்று நைட் நடந்ததை நினச்சி பார்த்து ஒரு பார்வை விடுறாங்க. அதிலே வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு இனிமேல் சார் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாருன்னு. ஏன்னா காவேரி ஏதாவது அது ரிலேட்டடாக சொல்லுவாங்க போல. சொல்லிட்டு தான் இங்கேருந்து காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டயலாக்ஸ் வரும். நான் இங்கேருந்து போக மாட்டேன்ற மாதிரி விஜய் சொல்ல போறாரு. ஸோ ட்ரிங்க்ஸுக்கு இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஃபீல். ஈவன் காவேரி வந்து அப்படி முறைக்கிறதுலே வந்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க விஜய்க்கு அப்படின்றது என்னுடைய ஒரு ஹோப்பாக இருக்கு. இந்த வீக் அண்ட் இந்த மந்தோடைய லாஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.